கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதாவது கடவுளை பார்த்தவன் அதை வெளியே சொல்லவே மாட்டான். அதே மாதிரி வெளியே சொல்றான் பாருங்க, நான் கடவுளை அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், நான் தூங்கும்போது கனவுல பார்த்தேன், நான் தூங்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா சேர்ல உட்காந்து இருந்தாரு, இப்படிலாம் சொல்றான் பாருங்க. அவன்லாம் உண்மையில கடவுளை பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா கடவுளை பார்த்துட்டா அடுத்த கணமே அவங்க ஒரு விதமான அமைதிக்குள்ள போயிடுவாங்க, ஒரு விதமான மௌனம் நிலையில அவங்க போயிடுவாங்க. இதுதான் பல சித்தர்கள், பல மதங்கள்ல இருக்கிற பெரிய பெரிய தெய்வ மனுஷங்களா இருந்தாலும் சரி, மகா முனிவர்களா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாயிடுவாங்க. மனுஷங்க கூட பேசுறத கம்ப்ளீட்டா கம்மி பண்ணிடுவாங்க. ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க. பேசினாலும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது இருந்தா மட்டும்தான், அதுவும் பல மாசங்கள் பல வருஷங்கள் தாண்டி எப்பமாவது என்னைக்காவது ஒரு நாள் அது ஒரு அத்தி புத்தார் போல பேசுவாங்க. இவங்க தான் உண்மையிலே கடவுளோட மனுஷங்க. மற்றவங்கெல்லாம் அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணா இருக்கட்டும், நான் கடவுளை பார்த்த மாதிரி, கடவுள்கிட்ட பேசின மாதிரி, கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரிலாம் காட்டிக்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் முழுக்க முழுக்க நம்மளை ஏமாத்துறதுக்காக, நம்மளுடைய பாக்கெட்ல இருக்க காசை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ற ஒரு குரூப்பை தவிர்த்து